Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 31 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த உலக வாழ்க்கையில் என்றென்றும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று சொல்லவே முடியாது. திடீரென்று இன்னல்கள் நேரிடுவதால் அவைகள் யோபுவுக்கு ஏற்பட்டது போல் இமைப்பொழுதில் நம் சந்தோஷத்தை மாற்றி போடுகின்றன. நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் துன்பம் துக்கம் வருகிறது. ஆனால் தேவாதி தேவன்தான் இந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் கிருபையாக ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் கட்டி பூரிப்படைய செய்வார். அது மட்டுமல்ல, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். சஞ்சல நேரத்திலும் ஆறுதல் தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. அவர் உங்களுடைய சஞ்சலங்களை எல்லாம் மாற்றி உங்களை தேற்றி சந்தோஷப்படுத்துகிறவர். இன்று நீங்கள் ஒருவேளை சோகத்தில் மூழ்கியிருக்கலாம். நான் ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறேன், என் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது, நான் சொல்வதை கேட்பதற்கு கூட யாரும் இல்லை என்று நீங்கள் அழுகிறீர்களா? ஆனால் தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். 1 சாமுவேல் 30:4 வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். தாவீதோடிருந்த போர் வீரர்களும் மிகுந்த மனவேதனையுடன் அழுது கொண்டிருந்தனர். அமலேக்கியர்கள் வந்து தங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் அவர்களின் உடைமைகள் அனைத்தையும் கைப்பற்றி எடுத்து சென்றதால் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் வடித்தனர். உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் அனைத்தும் பறிக்கப்பட்டிருக்கலாம். தேவனே, எனக்கு எதுவும் இல்லை, என் வாழ்க்கை சிதைந்து விட்டது, என் குடும்ப உறுப்பினர்கள் என்னை விட்டு விலகிவிட்டனர் என்று நீங்கள் சொல்லலாம். தாவீதை போலவே உங்கள் துக்கங்களையும் கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். இன்று அவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கவலையையும் கண்ணீரையும் வெளியேற்ற போகிறார். நாம் 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறபடி தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தேவன் அவனுக்கு பலம் கொடுத்தார். அது தேவன் தருகிற பெரிய ஆறுதல். கர்த்தர் அவனுடனே இருந்தார். அவர்கள் அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து அவர்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறலாம் என்று கூறி அவர்களை ஆறுதல் படுத்தினார். தேவன் உங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறார். ஆம், நீங்கள் இழந்த அனைத்தையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். நீதிமொழிகள் 10:22 கூறுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். தேவன் தருகிற ஆசீர்வாதத்துடன் எவ்வித வேதனையும் இருக்காது. ஆகவே சந்தோஷமாய் இருங்கள்.
பாருங்கள். யாக்கோபின் வாழ்க்கையை பாருங்கள். அவரது வாழ்க்கையில்தான் எத்தனை சஞ்சலங்கள். யாக்கோபு தன் மகன் யோசேப்பை மிகவும் நேசித்தார். அவருக்கு பல வருண அங்கியை கொடுத்தார். அவர் மிகவும் நேசித்த யோசேப்பு அவரை விட்டு பிரிக்கப்பட்டார். ஒரு நாள் அவருடைய சகோதரர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவரை குழியில் தூக்கி போட்டு மீதியானியர்களிடத்தில் விற்று போட்டார்கள். அவருடைய பலவருண அங்கியை உரிந்து கொண்டார்கள். ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அவரது பலவருண அங்கியிலே அதன் இரத்தத்தை தோய்த்து தன் தகப்பனிடத்தில் அனுப்பி, இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள். அப்போது யாக்கோபுடைய உள்ளம் எவ்வளவு சஞ்சலப்பட்டிருந்திருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருந்திருக்கும். ஐயோ, என் மகனை துஷ்ட மிருகம் பீறி போட்டு விட்டதே என்று அவர் எவ்வளவு துடித்திருந்திருப்பார். ஒரு நாள் யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். அப்போது பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று வேதனையோடு சொன்னார். கர்த்தர் அவரது சஞ்சலத்தை எல்லாம் மாற்றி அவருக்கு ஆறுதல் செய்தார். எந்த மகன் துஷ்ட மிருகங்களினால் பீருண்ணப்பட்டு மரித்து போயிருப்பார் என்று எண்ணப்பட்டாரோ அந்த மகனை பார்வோனுடைய அரண்மனையிலே ராஜ பிரதானியாக கண்டார். தன்னுடைய முதிர் வயதில் தன்னை ஆதரிக்கிற அன்புள்ளவனாக கண்டார். கர்த்தர் அவரது சஞ்சலத்தை மகிழ்ச்சியாய் மாற பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயில்லாமல் இருந்தால் அவன் சஞ்சலம் நிறைந்தவனாகவே காணப்படுவான். பிரியமானவர்களே, ஆறுதலின் தேவனோ உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமல் உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். அவரே உங்கள் கலக்கங்களை நீக்க வல்லவர். பிரியமானவர்களே, துக்கத்தின் வேதனை தாங்க முடியாததுதான். ஆனால் ஆண்டவரோ இதற்காகவே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் விரும்பி கேட்கும்போது நமக்குள் அருளிச் செய்கிறார். உங்கள் கண்ணீர் யாவையும் ஆண்டவர் மாற்றி தமது தெய்வீக ஆறுதலால் சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் நிச்சயம் நிரப்புவார். ஜெபம். அன்பின் தகப்பனே, உமது ஆசிர்வாதங்கள் என் மீது வருவதற்காகவும் எல்லா துயரங்களையும் நீக்கியதற்காகவும் நன்றி. என் துக்கமும் சொல்லி முடியாததுதான். எனினும் இன்று முதல் என்னையும் பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷத்தினால் நிரப்பி ஆறுதல் படுத்தி வழிநடத்தும். உமது ஆசிர்வாதத்தில் என்னை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வழிநடத்தும். என் வாழ்க்கையையும் நான் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். அதன் மூலம் உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.